ஹலோ, ஹவ் ஆர் யூ ஆல் டூயிங் டுடே? நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இன்றைக்குள்ள டாபிக் என்னென்னா, ஆங்கிலம் பேசுவதற்கு கிராமர் அவசியம் தெரிய வேண்டுமா இல்லையா? இஸ் இட் நெசசரி டு நோ கிராமர் டு லேர்ன் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்லி ஆர் டு ரைட் வெல் இன் இங்கிலீஷ்? இதுதான் டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் டுடே. இது எப்படி இருக்குன்னா, நம்ம கமெடியன் வடிவேல் சந்திரமுகி அப்படிங்கிற படத்தில் ரஜினிகாந்தை பார்த்து கேட்பார், என்னப்பா பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்பார். அது மாதிரி கிராமர் அவசியம் தெரிய வேண்டுமா இல்லையா அப்படின்னு கேட்குறது. எனிவே, ஜோக்ஸ் அப்பார்ட், லெட்ஸ் கம் டு த லெசன். அதாவது, த வே டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்லி இஸ் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். யூ ஹாவ் டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப். அதாவது, உங்களுக்கு உங்கள் மேலேயே நம்பிக்கை வேணும். ரெண்டாவது, பிலீவ் தட் தமிழ் மீடியம் எஜுகேஷன் இஸ் நாட் அ டேபு ஃபார் லேர்னிங் இங்கிலீஷ். இங்கிலீஷ் நம்ம படிக்கிறதுக்கு தமிழ் மீடியம் எஜுகேஷன் ஒரு டேபு இல்லை, ஒரு தடை இல்லை அப்படிங்கிறத நம்பணும். வி ஹாவ் டு பிலீவ் இன் தட். என்னன்னா, நானே ஐ எம் அ டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் தட். அதாவது, ஐ எம் ஃப்ரம் அ தமிழ் மீடியம் ஸ்கூல் ஒன்லி. ஐ வாஸ் பார்ன் அண்ட் ப்ராட் அப் இன் அ ஸ்மால் டவுன். ஆனால் இங்கிலீஷு ஃபஸ்ட் டைமாக நான் காலேஜுக்கு போன பிறகு கேட்குறேன். பட் ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங் இன் த பிகினிங். பிறகு கிராஜுவலி ஐ ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் English, and within a total period of 7 years of my college education, I was able to pick up English well, speak fluently, and write in English very well. And that was perhaps the reason why I was selected in an interview and I got a good job. And so what I want to say is, I became job ready when I completed my education. Adha na solren. So I got a job, and from then onwards there was no looking back. I progressed very well in life. அதனால் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது மிஸ் பண்ணக்கூடாது. வி ஷுட் லேர்ன் இங்கிலீஷ் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு காரணம் சொல்லக்கூடாது, நம்ம தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கோமே அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறவங்க, அதுவும் நல்ல ஸ்கூலில் படிக்கிறவங்க, அவங்களுக்கு தே கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வித் குட் கமாண்ட். அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். இருந்தாலும் இதுதானே நமக்கு வாட்சது, இதை வச்சு தான் நம்ம டெவலப் பண்ணணும் இல்லையா? அதனால் அதை ரெக்ரெட் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. அதை பற்றி கவலைப்பட்டு பிரயோஜனமே கிடையாது அப்படிங்கிறதான். அதுபிறகு ஸ்டாப் ரைட்டிங் தமிழ் வித் இங்கிலீஷ் லெட்டர்ஸ். அதாவது தமிழிஷ் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். இது இப்படியெல்லாம் எழுதுனீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் முன்னேறவே முடியாது அப்படின்ட்டு ரொம்ப தாழ்மையாக நான் சொல்லிக்கிறேன். இதை அவாய்ட் பண்ணுங்கள். அது பிறகு ஸ்டாப் டிரான்ஸ்லேட்டிங் தமிழ் டு இங்கிலீஷ் இன் மைண்டுக்குள்ளே டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா டக்குன்னு பேச முடியாது, நல்லா எழுத முடியாது. ஸோ நம்ம பேசுகிறது போர் அடிச்சு போகும். அதனால் வி ஹாவ் டு ஸ்டாப் டிரான்ஸ்லேட். மைண்டுக்கு ரொம்ப ஒர்க்கு கொடுக்கக்கூடாது. டிரான்ஸ்லேட் பண்ணி அது கரெக்டான மெத்தடும் இல்லை. அது போக போக பழகிக்கலாம். அது என்னன்ட்டு நிறையா சொல்லியிருக்கேன், இன்னமும் சொல்கிறேன். அதுக்கு பிறகு திங்க் இன் இங்கிலீஷ். போன லெசனில் இதைத்தான் சொன்னேன். வி ஹாவ் டு திங்க் இன் இங்கிலீஷ். தமிழில் நினைக்கக்கூடாது. தமிழில் நினச்சிட்டு எப்படி இங்கிலீஷில் எழுதவோ பேசவோ முடியும் சொல்லுங்கள்? பேச முடியாது. எல்லா லாங்குவேஜ் ட்ரைனர்ஸும் இதைத்தான் சொல்கிறாங்க. திஸ் இஸ் த மேஜர் ஸ்டெப். அதாவது, திங்க் இன் த லாங்குவேஜ் யூ வாண்ட் டு லேர்ன், நாட் இன் மதர் டங், இன் த லாங்குவேஜ் யூ வாண்ட் டு லேர்ன். அதை திங்க் பண்ணாலே ஒழிய நீங்கள் அந்த லாங்குவேஜை லேர்ன் பண்ண முடியாது அப்படின்ட்டு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. இதை போன லெசனில் கூட சொல்லியிருக்கேன். அதுவும் கூட வி ஹாவ் டு ட்ரெயின் அவர் மைண்ட். அது எப்படின்னு சொல்லி இருக்கேன். இப்போ நான் இந்த லெசனில் சொல்ல போகிற பாயிண்ட் என்னென்னா, டோன்ட் பாதர் அபவுட் கிராமரை பற்றி கவலைப்படவே செய்யாதீங்க. இன் அதர் வேர்ட்ஸ், யூ டோன்ட் ஹாவ் டு லேர்ன் கிராமர் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்லி. நீங்கள் இங்கிலீஷை ஃப்ளூவெண்ட்டாக பேசணுன்னா கிராமரை லேர்ன் பண்ணிட்டு தான் பேசணுன்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் கிராமரை லேர்ன் பண்ணி அந்த இங்கிலீஷ் சென்டென்ஸை கிராமட்டிக்கலி கரெக்டாக அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சி அதுக்கப்புறம் பேசினாலோ எழுதினாலோ முடியாமல் போயிடும். அதனால் கிராமரே வேண்டாம். கிராமர் ஒரு பேரியர் தான் ஆக்சுவலி. இங்கே நம்ம இருக்கோம் வித் லாட் ஆஃப் டிசையர் டு லேர்ன் இங்கிலீஷ். எப்படியாவது இங்கிலீஷை பழகணுன்ட்டு இங்கே இருக்கோம். நம்ம அங்கே போகணும். அங்கன்னா இங்கிலீஷு நல்லா பேசக்கூடிய, இங்கிலீஷு ஃப்ளூவெண்ட்டாக ஆகக்கூடிய ஸ்டேஜுக்கு போகணும். இந்த இடையில தான் இந்த கிராமர் நினைக்குது. கிராமரை தாண்டிட்டு அங்கே போகணுன்னா முடியாது. ஸோ கிராமரை ஒதுக்கி வச்சுருங்க, மறந்துடுங்க அப்படின்ட்டு இந்த லெசனில் சொல்ல போகிறேன்.
In the later part of this video, I am going to tell you with an example that grammar is not all that important or essential to speak English fluently or to write English well. அதை நான் சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளோட. அதனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தெரியும். இப்போ கடைசியாக என்ன சொல்கிறேன்னா, டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் கமிட்டிங் மிஸ்டேக்ஸ். அதாவது தப்பு விட்டுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து இருக்காதீங்க. ஐயோ, பீப்புள் வில் மேக் ஃபன் ஆஃப் அஸ், they are going to mock at us அப்படின்னு நினச்சிட்டு ஷையாக ஃபீல் பண்ணி தைரியம் இல்லாமல் பேசாமல் இருந்துடாதீங்க. டோன்ட் பி அஃப்ரைட். அவங்க கேலி பண்ணால் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ் ஈவன் தோ தேர் குட் பி சம் மிஸ்டேக்ஸ். அதனால் அப்படி சொல்லிக்கிட்டு இப்போ இந்த லெசனை ஆரம்பிப்போம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் டுடேஸ் லெசன் வித் சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். அது என்னன்னு பார்ப்போம். ரமேஷ் பிளேஸ் கிரிக்கெட் ஃபார் தமிழ்நாடு. ரமேஷ் தமிழகத்துக்காக வேண்டி கிரிக்கெட் விளையாடுகிறார். செகண்ட் சென்டென்ஸ், ஹீ இஸ் அ டால் ஹேண்ட்ஸம் பாய். அவன் உயரமான அழகான பையன். அதுக்கு பிறகு ஹீ பிளேஸ் பியூட்டிஃபுல்லி. நல்லா விளையாடுவார், அழகாக விளையாடுவார் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு பிறகு ஹீ பிளேட் இன் த ஐபிஎல் திஸ் இயர் ஃபார் சிஎஸ்கே. அவர் சிஎஸ்கே, அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக வேண்டி, சென்னை சூப்பர் கிங்ஸில் ஐபிஎல்லில் அவர் விளையாடினார் அப்படின்னு சொல்கிறீங்க. கடைசி சென்டென்ஸ், திஸ் இயர் ஹி வாஸ் செலக்டட் ஃபார் ஐபிஎல் பிகாஸ் ஹீ இஸ் அ பிக் ஹிட்டர் அண்ட் ஆல்சோ எ ஸ்பின் பவுலர் அப்படின்ட்டு. இந்த ஆண்டு அவர் ஒரு பெரிய ஹிட்டர்னால் நல்லா அடிக்கிறவர் மற்றும் ஒரு ஸ்பின் பந்து வீச்சாளர் என்பதால் அவர் ஐபிஎல்லுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஐ ஹவ் ரெட் தீஸ் சென்டென்சஸ் இன் இங்கிலீஷ் ஆஸ் வெல் அஸ் தமிழ். இதில் இப்போ கிராமர் பார்ப்போம். தமிழில் உள்ள கிராமர் பார்ப்போம். தமிழில் வினைச்சொல் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். வினைச்சொல். அதுக்கு பிறகு பெயர் சொல் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு பிறகு பெயரடை எங்கே இருக்குன்னு பாருங்கள். பெயரடைனா என்னன்னு எனக்கே தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இன்னும் பாருங்கள், பிரதிப்பெயர் அது எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். வினையுரி சொல் அது எங்கே இருக்குன்னு பாருங்கள். முன்மொழிவு அதுவும் பாருங்கள். இணைத்தல் இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இந்த சென்டென்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன், இதில் கம்ப்ளீட்டு கிராமர் இருக்குது. இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. ஸோ இப்போ தமிழில் கிராமர் நேம்ஸ்லாம் சொல்லிட்டேன், அது கண்டுபிடிங்க பார்ப்போம். இந்த கிராமர்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தமிழ் பேசுகிறோம், தமிழ் சர்வசாதாரணமாக பேசுகிறோம். இந்த வாக்கியங்கள்லாம் சென்டென்சஸ்லாம் உங்களுக்கு விளங்குறதுக்கு கஷ்டமாக இருந்ததா? இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ ஈஸியாக விளங்குச்சு. ஸோ இந்த கிராமர் பெயர் சொல், பெயரடை, பிரதிப்பெயர் அப்படின்னு சொல்லிட்டா அது விளங்கணும் அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்கள். அதேபடி இப்போ இங்கிலீஷ்லேயும் பார்ப்போம். இங்கிலீஷில் இந்த 5 சென்டென்ஸில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு இருக்குது, அதை தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னென்னா, ஃபஸ்ட்டில் நவுனு, தென் வேர்ப், அண்ட் தென் ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், அட்வேர்ப், அண்ட் ப்ரிப்போசிஷன் அண்ட் கன்ஜங்ஷன். இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இதில் எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ லேசாக கொஞ்சம் கிராமர்னு சொல்லி கொடுக்குறேன், அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்ல வந்த பாயிண்ட்டு உங்களுக்கு விளங்கும். இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வேர்டு இன் அ சென்டென்ஸ் இஸ் வேர்ப். வேர்பு தான் ஒரு சென்டென்ஸினுடைய முதுகெலும்பு மாதிரி அப்படின்ட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதில் ப்ளே அப்படிங்கிறது வேர்பு. ரமேஷ் பிளேஸ் கிரிக்கெட் ஃபார் தமிழ்நாடு. ரமேஷ் ப்ளே விளையாடுறார். அந்த விளையாடுறது ஒரு ஆக்ஷன் வேர்பு, அதுதான் செயல் இருக்குது. ஒரு சென்டென்ஸ்னால் என்ன, யாராவது செய்கிறத பற்றி பேசணும். அந்த செய்கிறது அப்படிங்கிறது தான் அந்த வேர்பு. ப்ளே அப்படிங்கிறது வேர்பு. ஹூ பிளேஸ், யார் விளையாடுனா? ரமேஷ் பிளேஸ். அந்த ஹூ அப்படிங்கிறது அந்த பேரை சொல்லுது, பேர் தான் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. நவுன்னா என்னென்னா, ஒரு பர்சனையோ பிளேஸையோ திங்கையோ பற்றி குறிக்கக்கூடிய வேர்டு தான் அந்த நவுன் அப்படின்னு பேர். ஸோ ரமேஷ் இஸ் நவுன், பிளேஸ் இஸ் வேர்ப். ரமேஷ் பிளேஸ். அது பிறகு வாட் டஸ் ஹி ப்ளே, என்ன விளையாடினார்? கிரிக்கெட் விளையாடினார். அந்த கிரிக்கெட் அப்படிங்கிறதும் நவுன் தான். ஏன்னா அதுதான் எ பர்சன், பிளேஸ் ஆர் திங் நவுனாக இருக்கலாம். அது ஒரு திங் தானே. கிரிக்கெட் இஸ் அ திங். அதனால் அது நவுன்.
ஸோ இந்த சென்டென்ஸில் ரமேஷ் அப்படிங்கிறது நவுன், பிளேஸ் அப்படிங்கிறது வேர்பு, கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒன் மோர் நவுன். இப்படி இருக்குது. செகண்ட் சென்டென்ஸு பார்ப்போம். ஹீ இஸ் அ டால் ஹேண்ட்ஸம் பாய். இப்போ நம்ம 3 பார்த்துட்டோம். அதாவது நவுன், வேர்பு, நவுன் 2 பார்த்துருக்கோம். நவுன் அண்ட் வேர்பு பார்த்துருக்கோம். இப்போ ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடியதான் அட்ஜெக்டிவ் அப்படின்ட்டு பேர். அதுக்கு பிறகு அந்த நவுனுக்கு பதிலாக ஒரு சொல்கிறது இருக்குது. அதாவது பேர் சொல்லாமல் ஹீ இஸ் அ டால் அண்ட் ஹேண்ட்ஸம் பாய் அப்படின்னு சொல்கிறோம். ஹீங்கிறது யாருன்னா ரமேஷ். திருப்பியும் ரமேஷ் இஸ் அ டால் ஹேண்ட்ஸம் பாய் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதனால் ஹீன்னு சொல்கிறோம். அந்த ஹீ வந்து ப்ரோ நவுன் அப்படின்னு பேர். ஹீ, ஷீ, இட், தே, யூ இதெல்லாம் வந்து ப்ரோ நவுன். ஸோ ஹீ இஸ் அ டால் ஹேண்ட்ஸம் பாய். ஹேண்ட்ஸம் பாய், ரொம்ப அழகான பையன். பாய் அப்படிங்கிறதும் ஒரு நவுன் தான். ஏன்னா அதுவும் ஒரு பர்சன் தானே. அதனால் நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்டுக்கு பேர் வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்ட்டு பேர். ஹேண்ட்ஸம் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கு பிறகு இப்போ ஹீ பிளேஸ் பியூட்டிஃபுல்லி, ரொம்ப அழகாக விளையாடுவான் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த பியூட்டிஃபுல்லி அப்படிங்கிறது எது சொல்லுது? அவன் ப்ளே பற்றி சொல்லுது. ப்ளே, ஹீ பிளேஸ் பியூட்டிஃபுல்லி. பிளேஸ் அப்படிங்கிறது வேர்பு. அந்த வேர்பை வந்து நல்லா டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்டு தான் அட்வேர்பு. பியூட்டிஃபுல்லி அப்படிங்கிறது அட்வேர்பு. இப்போ 4 பார்த்துட்டோம். நவுனு, வேர்பு, 5 பார்த்துருக்கோம். நவுனு, வேர்பு, ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வேர்பு பார்த்துட்டோம். இதெல்லாம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். நெக்ஸ்ட்டு வந்து திஸ் இயர் ஹீ பிளேட் இன் த IPL திஸ் இயர் ஃபார் CSK. அந்த இன் அப்படின்ட்டு வருதுல, அதுக்கு பேர் வந்து ப்ரிப்போசிஷன் அப்படின்ட்டு பேர். ப்ரிப்போசிஷன் அப்படின்ட்டு பேர். இப்பயும் பாருங்கள், திஸ் இயர் ஹி வாஸ் செலக்டட் ஃபார் IPL. அந்த ஃபார் IPLல வந்து ஃபார் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். இப்படியெல்லாம் இருக்கும். இன், ஃபார், அட் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். ஆன் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். அதுக்கு பேர் வந்து ப்ரிப்போசிஷன். இதுவும் வந்து பார்ட் ஆஃப் ஸ்பீச் தான். அதுக்கப்புறம் கடைசியாக திஸ் இயர் ஹி வாஸ் செலக்டட் ஃபார் IPL பிகாஸ் ஹீ இஸ் அ பிக் ஹிட்டர் அண்ட் ஆல்சோ ஏ ஸ்பின் பவுலர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது பிக் ஹிட்டர், அதாவது ஹீ ஹஸ் செலக்டட் ஃபார் IPL பிகாஸ். அந்த பிகாஸ் அப்படிங்கிறது கன்ஜங்ஷன். இந்த ஒரு கிளாஸையும் இந்த ஒரு கிளாஸையும் இணைக்கக்கூடிய வேர்டு, அதுக்கு பேர் தான் கன்ஜங்ஷன், இணைக்கக்கூடிய வேர்டு. பிகாஸ் அப்படிங்கிறது கன்ஜங்ஷன். அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் அ பிக் ஹிட்டர் அண்ட் ஆல்சோ எ ஸ்பின் பவுலர். அண்ட் ஆல்சோ அதில் வந்து அண்டும் வந்து கன்ஜங்ஷன். இப்படி இருக்குது. இப்படி உள்ள இதுக்கு வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு பேர். ஸோ இப்படி சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு நல்லா இருக்கா? இப்படி சொல்லி கொடுத்தா ஈஸியாக புரியுமா? இல்லை சென்டென்சஸாக வாசிச்சிருக்கேனே. ரமேஷ் பிளேஸ் கிரிக்கெட் ஃபார் தமிழ்நாடு. ஹீ இஸ் அ டால் அண்ட் ஹேண்ட்ஸம் பாய். அது சொல்ல சொல்ல அந்த சென்டென்ஸ்லாம் சொல்ல சொல்ல உங்களுக்கு விளங்கிடும். ரமேஷ் பிளேஸ் கிரிக்கெட் ஃபார் தமிழ்நாடு, இது வேர்பு, நவுனு, ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு பதிலாக இப்படி டைரெக்டாக நம்ம படிக்கிறது கொஞ்சம் பெட்டர், ஈஸியாக இருக்கும். மண்டையை போட்டு குழப்பாமல், மண்டையில் உள்ள மூளைக்கு அதிகம் வேலை கொடுக்காம படிக்கிறது இது. அதாவது ரமேஷ் பிளேஸ் கிரிக்கெட் ஃபார் தமிழ்நாடு. ஹீ இஸ் அ டால் அண்ட் ஹேண்ட்ஸம் பாய். ஹீ பிளேஸ் பியூட்டிஃபுல்லி. He played in IPL this year for CSK, and this year he was selected for IPL because he is a big hitter and also a spin bowler. இது வந்து எவ்வளவு ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் விளங்கலைன்னா கூட திருப்பி இதை மாதிரி சென்டென்சஸ் படிக்கும்போது குயிக்காக விளங்கிக்கிறோம். ஆனால் நீங்கள் கிராமர் வச்சு தான் விளங்கணுன்னா விளங்கலாம். கிராமர் வச்சு விளங்கலாம். ஆனால் பேசணுமே, டக்குன்னு பேசணுமே. பேசும்போது ஐயோ கிராமர் மிஸ்டேக்கு விட்டுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே பேசுனீங்கன்னா எப்படி ஃப்ளூவன்சி வரும்? எப்படி எழுத முடியும்? எக்ஸாமில் கடன்னு எழுத முடியாது. அது வந்து ப்ராக்டிக்கலாக இம்பாசிபிள். மூளைக்கு வந்து அதிகம் வேலை கொடுக்கக்கூடாது. ஸ்மூத்தாக இருக்கணும். நம்ம வந்து இங்கிலீஷ் படிக்கிறது நல்லா என்ஜாய் பண்ணி படிக்கணும். நல்லா சந்தோஷமாக படிக்கணும். கஷ்டப்பட்டு இப்படி கிராமரை பூத்தி இறுக்கி வச்சு பழகிறது வந்து அது என்ஜாய் பண்ணி பழக முடியாது. உங்களுக்கு போர் அடித்து போகும். கஷ்டப்படுறதுனால விட்டுருவீங்க. யூ வில் கிவ் அப். என்னடா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தமிழே போதும் அப்படின்ட்டு இருந்துருவீங்க. அதனால் இந்த கிராமர் வந்து இட்ஸ் நாட் ஆல் தட் இம்பார்ட்டண்ட். இப்போ ஒன் மோர் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் இருக்காங்க, பையங்களோ பொம்பளை பிள்ளைகளோ இருக்கிறாங்க. நல்ல ஸ்கூலில் படித்தவங்க, மெட்ராஸில் நல்ல ஸ்கூலில் படித்தவங்க நல்லா ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க. தங்கு தடை இல்லாமல் நல்லா பேசுகிறாங்க.
அவங்ககிட்ட போய் அந்த பள்ளி பருவத்திலேயோ இல்லாட்டா அவங்க பெரிய பிள்ளைகளாக ஆன பிறகு இல்லாட்டா ஒர்க் பண்ண ஆரம்பித்த பிறகு அப்பையும் நல்லா பேசுவாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்கள், கிராமர் என்னன்னு கேட்டு பாருங்கள். கிராமரே தெரியாது அவங்களுக்கு, கிராமர் மறந்து போயிருக்கும். ஸோ கிராமர் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஃப்ளூவெண்ட்டாக பேசணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறது அப்படிங்கிறது நடைமுறையில் வர்றது, பழக்கப்படுறது. அதனால் கிராமர் ஒன்றும் தெரியணும்னு அவசியம் இல்லை. கிராமர் இஸ் நாட் ஆல் தட் இம்பார்ட்டண்ட் ஃபார் ஸ்பீக்கிங் ஃப்ளூவெண்ட்லி இன் இங்கிலீஷ் ஆர் டு ரைட் இங்கிலீஷ் வெல். அதனால் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, ஸ்கூல் லெவல் எக்ஸாம் இல்லாட்டா காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க, அதுக்கு கொஞ்சம் கிராமர் தேவைப்படும். ஏன்னா கிராமர் கொஷின்ஸும் இருக்கும், அதை ஆன்சர் பண்ணணும், மார்க் எடுக்கணும் இல்லையா? அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கு நானுமே அப்பப்போ வீடியோவில் சொல்லி கொடுக்குறேன். ஆனால் இன் ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் உங்களுக்கு கிராமருக்கு அவசியம் இருக்காது. அதாவது நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறதுக்கோ எழுதுறதுக்கோ அது அவசியம் இல்லை. நான் ஹைஸ்கூல் அளவில் தான் கிராமர் படித்தேன், அது பிறகு படிக்கலை. இப்போ நான் ஃப்ளூவெண்ட்டாக பேசலையா எழுதலையா, அதனால் ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு அது வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த ப்ரெஷர் இல்லாமல் என்ஜாய் பண்ணி இங்கிலீஷு படித்து நல்லா பேச ஆரம்பிங்க. இந்த எண்ணத்தோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு இது போல் உள்ள எஜுகேஷனல் வீடியோ பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் அண்ட் பாய்.